என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும். இவங்க செலவு செய்வாங்க, அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். பால் வாங்குறது நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துமையாய் இருக்கிறது 4 பேர். 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான். உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபாய் பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே அவனை சொல்லனியா? ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபாய் போச்சு. 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு பேர்த்தணும் சார் எனக்கு. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. 50 ரூபானா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம், மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறேன்? ரொம்ப லேட்டு இல்லையே, சிரிச்சோன்னே சொல்லிட்டேன். ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் அது. எனக்கு புரியல, ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்? எப்படி சார் சொல்றது? நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட். நான் அதெல்லாம் இல்லையே. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எனக்கு மாமா சும்மா கடை கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு லக்ஸுரின்னு பேசுறாங்க, எனக்கு அது புரியவே இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கேட்ட உடனே எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? கேட்டோனே நீ எதுவும் வாங்கி இப்போ அவன் கொடுக்காத. கேக்குறான்னா உடனே போய் வாங்கி கொடுக்குற பைலா. அப்பா எனக்கு பேல் பூரி வேணுமா? பேலு பூரி புரின்னுட்டு இந்த டாய்ஸ் எல்லாம் இறைச்சி போட்டுக்கலாம், எடுத்து வை, அப்பா போய் வாங்கி தரேன். நான் ஏதாவது பண்ணா இது தருவேன், நீ நல்ல மார்க் எடுத்தா உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? உங்களுக்கு அவனால தர முடியாதுன்னா அப்ப நீங்க அவனுக்கு செய்ய மாட்டீங்களா? எனக்கு அது ஒரு பயம் சார். பயப்படாத, பயப்படாதடா. இப்ப நீங்க சாக்லேட் கூடாது, பிள்ளை வந்து இனிப்பு சாப்பிட்டு பழகக்கூடாதுன்னா நீங்க கட் அண்ட் ரைட்டா ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இப்ப சாக்லேட் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிக்கல் இல்ல. கரெக்ட் சார். ரிப்பீட்டடா அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு அமௌண்ட்டா வருது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி. உங்க அப்பா நைட் வேலை முடிச்சிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா வாங்கிட்டு வருவார். எத்தனை பரோட்டா? 2 பரோட்டா. வாரத்துல எத்தனை தடவை வாங்கிட்டு வருவார்? ஒரு 3 தடவை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வருவார். ஹரி, இந்த பாலை குடிச்சு தூங்குறா. இது குடிச்சா வயிறு நம்பற பரோட்டா யார் சாப்பிடுறது? இந்த பால் என்ன பண்றது? நாய் குத்தே, நான் பரோட்டா சாப்பிடுறேன். உங்களுடைய ஹெல்த்தி திங்ஸ் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த சாக்லேட்டை விட பரோட்டா சிக்கல். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா இப்பவும் அப்பா வாங்கிட்டு வந்த பரோட்டா மனசுல நிக்குதா இல்லையா? ஆமா. அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பரோட்டா வாசம். பரோட்டா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிச்சு அதுல சால்னா ஊத்தி அது தூக்கத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட் பிளஸ் அப்பாவோட ஸ்மெல் எல்லாமே அந்த நல்லா இருக்குல்ல? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. ரொட்டி சால்னா தாமரை இலை, இது 3 சேர்ந்து ஒரு வாசம் வரும். உண்மை சார். அரை தூக்கத்துல அப்பா 1 மணிக்கு கிடைக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. உங்க முகமே இப்பதான் மலர்ச்சி ஆகுது சொல்லும் போதே. அப்பா இப்ப இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. 32 வயதுல தாமரை இலை வாசமும் பரோட்டாவும் அப்பாவின் உழைப்பின் வாசமும் உங்களுக்கு அப்படி நிக்குதுல மனசுல. நிறைய போறான்டா. ஆமா சார். உங்க பையனுக்கு 32 வயசாகிறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களை பற்றி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னைக்காவது உங்க அப்பா நீ இது பண்ணு அப்பதான் நைட் அப்பா உனக்கு ரொட்டி சால்னா வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. சொல்ல மாட்டான். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த வயசுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்ப அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் தெரியுமா? நீங்க பண்ண வேலை தான் ஞாபகம் இருக்கும். உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரொட்டி சால்னா ஞாபகம் இருக்காது. இப்ப தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி கண்ணு. இட்லி பொடி எப்படியா வைப்பாங்க? பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு வைப்பாங்க. அதானே உலக வழக்கம். அதை விட்டு இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு வைப்பாங்க. அதுவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எனக்கு அப்பா அப்படிலாம் மறப்பாங்க சார், எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க. அதை விடுங்க சார். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இல்ல அப்ப உங்களுக்கு பூரா பேர் கஞ்சனா தான் தெரியும். பொடி மட்டும் சார், அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் சார் இப்ப நம்ம அடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படி இல்ல. இல்லை சார், பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார்? ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல. அவர் கொஞ்சம் ஹை பேத்தி சொல்றாரு சார். பாதாம் போட்டு அரைக்கிறது ஓகே, ஆனா எல்லா வாட்டியும் வீட்ல
கிலோ கணக்குல அரைக்க மாட்டோம்ல, அதான் போய் சரிங்க சரிங்க. கொஞ்சம் தானே அரைப்போம். அதுக்கு ஒரு 4-5 பாதாம் போட்டாலே டேஸ்ட் வந்துரும். சார் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருக்காங்க சார் வீட்டில் ஃப்ரிட்ஜில் அப்படியே. வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? கல்யாணம் புதுசில் வீட்டை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் சமைக்கன்னு சொன்னாங்க. என்ன வேணும் கேட்டாங்க. 5 கிலோ பச்சரிசி. 5 கிலோ பச்சரிசியா? தரம்பருப்பு 20 கிலோ. அப்பா வந்து உனக்கு பிடிச்சது பண்ணுமான்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா லிஸ்ட் கொடுத்தாங்க இவங்க சரிங்களா. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்கா அப்பா. இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்காங்க. கொடுத்துட்டு எத்தனை பில் பார்த்தா சும்மா ரஃபா கால்குலேட் பண்ணாவே ஒரு 600 ரூபா பில் போடாது ஒரு நேரத்துக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவர் எந்த விஷயம் செய்யும் போது இவர் மகா கஞ்சன்னு தோணுது. தக்காளி 1 கிலோ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வருவாரு. அண்ணே 1 கிலோ தக்காளி 500 ரூபா அண்ணே. 1 கிலோ தக்காளி 500. 2-3 நாளைக்கு முன்னாடி சார் நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அது பேர் என்ன? என்னடா ஒரு இடுப்புல கட்டிக்குவாங்க சார். கட்டிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம சுத்தினோம்னா அது சுத்தும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இது 800 900 கொடுத்து வாங்கினாங்க. ஒரே நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. 1500 800 ரூபா இல்லையா? அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அதே இதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க. இப்படிதான் செலவு பண்ணா பயமா இருக்குது. பிடிக்க முடியுமா கஞ்சம் பிடிச்சி வைக்கிறேன். 800 சொன்னாரு. நீங்க டக்குன்னு 1500 சொன்னீங்களே. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சொல்றது கரெக்டா சொல்லட்டுமே, ஃபேக்ட் எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான். ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டைய போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். பட் ஆனா முன்னைக்க விட இப்ப நான் ரொம்ப குறைச்சிருக்கேன். நான் இங்க பேசிட்டு இருக்கேன். சார் இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரே ஒரு ரோஸ் தான் சார் வாங்கியிருக்கேன். வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட என் லைஃப்ல ரோஸே வாங்கினதில்லை. இது பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. என்னோட கல்யாண நாள் February 15th. வாங்கிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டாங்க. 50 ரூபா சொன்னேன். அன்னைக்கு மறுநாள் பேசவே இல்லை சார். எப்படி சார் மனசாரும்? யோ என்னையா இது? வேலண்டைன்ஸ் அன்னைக்கு பூ கொண்டாந்து கொடுக்கறப்ப அது விலை என்னன்னு ஒருத்தர் கேட்டா, ஐயா தலைவரே இது என்ன சின்ன பொலத்தனமான தீர்ப்பா இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னது வேலண்டைன்ஸ் என்ன கொடுத்தப்ப வெறுத்து சார் பூ கொடுத்தாரு. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபாய் 60 ரூபாய் சொன்னாரு. டேய் பூமர் அங்கிள், இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தொண்டை வரைக்கும் வர வார்த்தையை முழுங்கிட்டு சிரிச்சாவது தொலையலாம்ல. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ரொம்ப சோப்பு தீந்துடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். நாங்க அப்படி இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, இது இந்த லேப்ல சயின்டிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் சோப் தான் நல்ல வாசமா தான் இருக்கும். உடனே தூக்கி போட வேணாம். அது இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. டேய் அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? பண்ணல. இதெல்லாம் தமிழ் வீடுகளுடைய இயல்பான நல்ல குணங்கள். இதெல்லாம் எப்படி கஞ்சத்தனமாச்சு? சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? சார் இருக்கிறத யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார். நான் பிரஷ் அப்படி புடிச்சிக்கிறேன் சார். அவங்க வச்சு அழுத்துறாங்க, வரவே இல்ல சார். உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? இல்லாததை நான் எப்படி சார் விளக்குவேன்? சார் என்னால அதுல இருந்து எடுக்க முடியும் சார். எடுங்க. அண்ணா உங்களுக்கு தெரியும்ண்ணே, நீங்க சொல்லி புரிய வைங்கண்ணா. இதா வருதேம்மா. அட கன்றாவியே. பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. ஏன் இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.